ஹாய், வெல்கம் டு கனெக்ஷன் அனாலஜிஸ். நம்ம எஸ்பிஐ பேங்க் வந்து எஸ்பிஐ ஜேஏ அதாவது எஸ்பிஐ கிளர்க்குக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுச்சுலப்பா. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்கலாமா? கண்டிப்பா வந்து நம்ம இந்த வருஷம் வந்து எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கனவா இருக்கும். அப்படி வந்து நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு பிளான் ஆர்கனைஸ்டா வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம கனிஷன்ல பாத்தீங்கன்னா எலைட் பாஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றோம்ப்பா. இது வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல வந்து 1 இயர்க்கான பாஸ் கம்ப்ளீட் பேங்கிங் கோர்ஸ் வந்து இதுல நம்ம வந்து கவர் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து ஃபுல்லா மெயின்ஸ் மெயினா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை கிளியர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் மோட்டோவோட தான் இது நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவாப்பா? இதுல வந்து எல்லாமே பிராக்டிஸ் பண்றதுக்கான மார்க் டெஸ்ட்ல இருந்து பிடிஎஃப் கோர்ஸ்ல இருந்து வீடியோ கோர்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து இருக்கு. அதை தனித்தனியா பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்த எலைட் பாஸ் அப்படிங்கறது நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1 இயர்க்கானது உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா வந்து அப்கமிங் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. கண்டிப்பா வந்து இத பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸோட எல்லா பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இப்ப நம்ம எஸ்பிஐ கிளர்க்குக்கான ரீசனிங் ஸ்ட்ராட்டஜி பாக்குறோம். ஓகே. ஓகே, நம்ம எஸ்பிஐ கிளர்க் பிரிலிம்ஸ்க்கான பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பார்த்தலாப்பா. உங்களுக்கு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து 30 கொஸ்டின் 30 மார்க்ஸுக்கு இருக்கு. மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு எத்தனை மினிட்ஸ்ல இருக்கு? 20 மினிட்ஸ். குவான்ஸ் பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ்க்கு 35 மார்க்ஸ். உங்களுக்கு டைம் எத்தனை அலாட் பண்றாங்க? 20 மினிட்ஸ். அதே மாதிரி நம்ம ரீசனிங் பாத்தீங்கன்னா 35 கொஸ்டினுக்கு 35 மார்க்ஸ். தட் மீன்ஸ் வந்து ஒரு கொஸ்டினுக்கு நீங்க வந்து 1 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு 20 மினிட்ஸ்ல. ஆப்வியஸா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் கூட உங்களால எடுக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எக்ஸாமோட லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னால வந்து ரீசனிங் தானே அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எப்ப வரும் அப்படின்னா நீங்க ஸ்பீடு பிராக்டிஸ் நல்லா பண்ணியிருந்து நல்லா வந்து நீங்க ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து 35 கொஸ்டின்ஸை 20 மினிட்ஸ்க்குள்ள அட்டன் பண்ண முடியும். புரியுதாப்பா? புரியுதா? இந்த பிகினர்ஸுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இப்போ மாடரேட்டா வந்து பண்றவங்களுக்கு இது வந்து பெருசா தெரியாது. நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செகண்ட்ஸ்லயே அட்டன் பண்ணிடுவோம். பசில்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு பிகினர்ஸ்க்கு வந்து 35 கொஸ்டின் வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ்ல அட்டன் பண்ணணும் அப்படின்னா அப்ப லெவல் ஆஃப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மெயினா இதனோட மோட்டோவே அதுதான். நீங்க வந்து ரீசனிங் வந்து நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா எப்படி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை எடுக்கிறது, ஃபுல் அட்டெம்ப்ட் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு வீடியோ தான் இது. ஓகேவா? சரி. ஆனா அப்படி எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ரீசனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது மத்த சப்ஜெக்ட கம்பேர் பண்ண முடியுது போது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே உங்களால ஃபுல்லா வந்து அட்டன் பண்ண முடியறது அப்படிங்கிறது குவான்சலா பாத்தீங்கன்னா உங்களால 35 கொஸ்டின்ங்கிறதுல இப்ப எல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா எல்லாமே இப்ப வந்து ஹை லெவல் மாடரேட் லெவல்ல தான் கேட்கறாங்க கொஸ்டின்ஸ். அது கிளர்க் அப்படிங்கும்போது வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸி லெவலா இருக்குமே தவிர உங்களுக்கு ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் கிளர்க்குமே இப்ப எல்லாம் கேட்கறான். ரொம்ப ஈஸி லெவல்ல எல்லாம் இல்ல இல்லையா? உங்களுக்கு அட்டம்ப்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90+ அட்டம்ப்ட் எல்லாம் கொடுக்கறது இப்ப எல்லாம் வாய்ப்பே இல்ல. 80 இப்ப ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டா நான் வந்து கண்டினியூவா நான் கிளர்க் எழுதுறேன் 1 or 2 மார்க்ஸ்ல தான் எனக்கு போகுது அப்படிங்கிறவங்க தான் வந்து 90+ வந்து கொடுக்க முடியும். இப்ப என்னால வந்து ஓரளவுக்கு மாடரேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா 80+ தான் வந்து கொடுக்க முடியும். இதே பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களால இப்ப ஒரு 6 மந்த்ஸா படிக்கிறேன், இல்ல என்னால வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடியும், ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அப்படி படிக்கிற அப்படின்னா அவங்களாலேயே வந்து 60+ அட்டன் பண்ண முடியும். தட் மீன்ஸ் எக்ஸ்பிஐ கிளர்க் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு டஃபா இருக்காது. ஆனா வந்து ஈஸி டு மாடரேட் லெவல்ல இருக்கும். ஓகேவா? பிகினர்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60+ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும்.
இதே வந்து எனக்கு மாடரேட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸா வந்தீங்கன்னா 70 to 80% அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படிங்கும்போது ரீசனிங்ல வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து பிகினர்ஸே எவ்வளவு அட்டன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 20+ அட்டன் பண்ணலாம்ப்பா. 20+ அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இதே பாத்தீங்கன்னா நான் சொல்றது பிகினர்ஸ்க்கு உங்களால எத்தனை அட்டன் பண்ண முடியும்? 20+ அட்டன் பண்ண முடியும். இதே மாடரேட் லெவல் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 30 to ஆர் ஃபுல் 35 மார்க்ஸே உங்களால அட்டன் பண்ண முடியும். 35 மார்க்ஸை எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கிறது? இந்த 35 மார்க்ஸ் வந்து நான் 30க்கு மேல எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ மாடரேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி அட்டன் பண்றதுன்னு தெரியும். அப்ப பிகினர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவாப்பா? பார்க்கலாமா? இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஐ ஓபனரா இருக்கும்பா. இத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து கண்டிப்பா ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். அதனோட அட்டெம்ப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சரி பார்க்கலாம். இப்ப இதனோட மெயின்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் இதுதான். உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து எல்லாமே இங்கிலீஷ்ல மீடியம் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் மார்க் 50 மார்க்ஸ் 35 மினிட்ஸ்ல கேக்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அதே மாதிரி கொஸ்டின் வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ் 35 மினிட்ஸ் கேக்குறாங்க. குவான்ஸ் அதே மாதிரி 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் 45 மினிட்ஸ். ரீசனிங் பாத்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு நம்மளுக்கு 50 கொஸ்டின்ஸ்க்கு 60 மார்க்ஸ் 45 மினிட்ஸ்ல கேக்குறாங்க. அப்ப டோட்டலா வந்து உங்களுக்கு 190 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ் 2 ஹவர்ஸ் பிளஸ் 45 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ பிகினர்ஸ் வந்து எப்படி வந்து நான் 35 எடுக்கிறது, எப்படி என்னுடைய அட்டெம்ப்டை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ரீசனிங் கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கும். இப்போ குவான்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களால குவான்ஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது 15 to 20 தான் உங்களால அட்டனே பண்ண முடியும். ரீசனிங் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. உங்களுக்கு 30 to 35 வரைக்குமே அட்டன் பண்ணலாம். இங்கிலீஷ் அதே மாதிரி உங்களால வந்து நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, எனக்கு ஒக்காப்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா ரீடிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னா அவங்கனால வந்து கண்டிப்பா ஒரு 25 to 30க்குள்ள அட்டன் பண்ண முடியும். இல்ல நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்கனால ஒரு 20+ மேல கொடுக்க முடியும். ஓகேவா? அப்போ ரீசனிங் மட்டும்தான் இங்க வந்து என்னவா இருக்கு? ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கு. ஓகேவா? அப்போ இதுல மெயினா என்ன பார்க்கணும்னா பசில் தான் உங்களுக்கு கேம் சேஞ்சரே. ரீசனிங்ல உங்களுக்கு பசில் அப்படிங்கறது உங்களுக்கு கேம் சேஞ்சராவே இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த பசில் அப்படிங்கறதா ரீசனிங்லயே ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ நான் வந்து நல்லா போட்டு என்னால ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணா உங்களால கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? அது எப்ப அப்படின்னா டைமும் நம்ம சாய்ஸ் ஆஃப் பசில் நம்ம எப்ப எடுக்கிறோங்கிறதா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எந்த டைம்குள்ள நம்ம எதை எடுத்து சால்வ் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஆஃப் பசில் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஓகேவா? சரி, அதுக்கு நான் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுட்டேன். எனக்கு வந்து ரீசனிங் வந்து அப்ப ஸ்கோரிங் பார்ட்டும் தெரிஞ்சிச்சு. அதுல பசிலும் எனக்கு வந்து எப்படி வந்து சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் எடுக்கணுங்கிறத இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருச்சு. அத நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம இதுல பாக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீடுங்கிறது எப்படிப்பா வரும்? ஒரு லெவல் ஆஃப் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். எடுத்தனே பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா டாபிக்கே ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கவர் பண்ண மாட்டேங்கிறீங்க. டாபிக் நம்ம கவர் பண்ணாம நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம எடுத்தனே வந்து ஒரு மார்க்குக்கோ இல்ல வந்து நம்ம ஃபுல் லைவ் டெஸ்ட்டுக்கோ நம்ம போயிடும். அப்படி போகும்போது அவங்க போடுற ஸ்பீடை பார்த்து இல்ல மார்க்கோட லெவலை பார்த்து நம்ம வெக்ஸ் ஆயிடுறோம். வெக்ஸ் ஆயிட்டு ஐயோ நம்மளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு நம்மளே வந்து என்ன பண்ணிக்கிறோம்? டிமோட்டிவேட் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸா எல்லாத்தையும் நம்ம வந்து பேசிக்ல இருந்து கவர் பண்ணணும். புரியுதா? ஒரு டாபிக்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். A to Z அந்த டாபிக்ல உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அப்போ நான் அதுல எல்லாமே ஒரு பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து உங்களுக்கு ஹை லெவல் வரைக்கும் கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியணும். அப்ப எல்லா டாபிக்லயும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 to முடிஞ்ச அளவுக்கு 50
கொஸ்டினா செட்டு வந்து நீங்க சால்வ் பண்ணணும். புரியுதா? கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்பனா மட்டும்தான் உங்களால அந்த டாபிக்ல ஸ்ட்ராங் ஆக முடியும். அது எந்த லெவல் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு டஃப்னஸ் கேட்டாலும் உங்களால வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றது எப்ப முடியும் அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டின்ல சாரி அந்த டாபிக்ல நீங்க பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் உங்களால அந்த டாபிக்ல நாலேஜ் இருந்தா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? அப்ப எனக்கு டாபிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனோட ஃபர்ஸ்ட் இப்ப டாபிக் நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். என்னால வந்து இப்ப எந்த கொஸ்டினையுமே என்னால டைம் எடுக்குது, எனக்கு டைம் எடுக்குது. ஆனா வந்து அந்த நாலேஜ் தெரியுது. இப்போ வந்து ஒண்ணு இல்லப்பா, இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நீங்க வந்து ஒரு டிவிஷனோ இல்ல மல்டிபிளிகேஷனோ வந்து நீங்க பண்ண சொன்னீங்கன்னா அவனால பண்ண முடியும். அதே டிவிஷன் அதே மல்டிபிளிகேஷன் தான் உங்களுக்கு குவான்ஸ்ல நம்மளுக்கு வருது எக்ஸாம்ல இல்லையா? அப்போ அதே தான் வருது. ஆனா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து எடுக்கும் போது அந்த டைம் எவ்வளவு எடுத்துப்பான்னா உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு எடுத்துப்பாங்க. ஆனா இதே வந்து பேங்க் எக்ஸாம்ல நம்ம வர பண்ணும்போது அத மினிட்ஸ்ல எடுக்க தெரியணும். இதுதான் வந்து வித்தியாசம். அத நம்ம எவ்வளவு ஸ்பீடா பண்றோம் அப்படிங்கறதுதான். எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சரை கொண்டு வர தெரியும். அது ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும். இதே வந்து நாலேஜ் வந்து உங்களுக்கு என்னது உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன்ல என்னது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் இதெல்லாம் தானே இருக்கு. அப்போ நம்ம அது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த டைம் தான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த நாலேஜ் வந்து நம்ம கொண்டு வர தெரியணும். சரி ஓகே நான் எல்லா டாபிக்லயும் எனக்கு வந்து எனக்கு சால்வ் பண்ண தெரியுது ஆனா ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா அடுத்த லெவல் என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்ல நம்ம சால்வ் பண்ணி பழகணும். பிடிஎஃப் கொஸ்டின்ஸ நம்ம சால்வ் பண்ணி பழகணும். புரியுதா? இப்ப அந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா டைமர் வச்சு சால்வ் பண்ண தெரியணும். இப்ப நம்ம பிடிஎஃப் எடுத்து நம்ம சால்வ் பண்றோம். ஆனா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து நீங்க ஒரு பிடிஎஃப் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அது ஒரு குட் அப்ரோச்சா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. அது ஒரு குட் அப்ரோச்சா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே ஒரு டைமர் வச்சு செட் பண்ணணும். டைமர் வச்சு இந்த கொஸ்டின்ஸை வந்து இந்த டைமுக்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து நீங்க எடுத்து சால்வ் பண்ணணும் டெய்லியே. ஓகேவா? அது இல்லாம நம்ம டாபிக் வைஸாவும் டெஸ்ட் எடுக்கணும். சரி சரி ஓகே நான் வந்து பிடிஎஃப்ல வந்து ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து சால்வ் பண்றேன். ஆனாலும் இன்னுமே வந்து எனக்கு டைம் வந்து அதிகமா இருக்குது. கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே எனக்கு போட தெரியுது. அந்த டைம் வந்து எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? டாபிக் வைஸ் எடுத்து சால்வ் பண்ண தெரியணும். டாபிக் வைஸா எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாபிக் வைஸ் எடுத்து இப்போ ஒவ்வொரு டாபிக் அப்படின்னா இப்போ கோடிங் டீகோடிங் அப்படின்னா அந்த கோடிங் டீகோடிங் டாபிக்ல ஒரு நாளைக்கு எடுக்கணும். அடுத்து வந்து ஆல்பா நியூமெரிக் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த டாபிக்ல ஃபுல்லா வந்து நம்ம எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் பேசிக் கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிட்டா ஆச்சா? நம்ம பேசிக் எனக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டா ஆச்சா? அதோட விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி என்ன மறந்துடும்? எல்லாமே உங்களுக்கு மறந்துடும். அகைன் வந்து நம்ம திருப்பியும் பேசிக்ல இருந்து வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு அந்த டாபிக்கை டெய்லி ஒரு டெஸ்டாட்ட எடுக்கணும். சரி ஓகே நான் டெய்லி வந்து ஒரு டாபிக் எடுக்கிறேன். எனக்கு அப்ப வந்து ஃபுல் நாலேஜ் வந்துருச்சு. எல்லாமே அந்த டாபிக்ல இருக்கிற A to Z எனக்கு தெரியுது. கொஞ்சம் ஸ்பீடு எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்துதான் நீங்க எங்கேயே போகணும் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட்டுக்கே நீங்க போகணும். புரியுதா? அடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்க செக்ஷனல் டெஸ்ட்டுக்கே போகணும். செக்ஷனல் டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? நம்ம மெயினா வந்து ஃபுல்லா வந்து அட்டெம்ப்ட் பண்றது அப்படிங்கறத விட நீங்க அக்யூரசிய ஃபோக்கஸ் பண்ணணும். அட்டெம்ப்ட ஃபோக்கஸ் பண்ண கூடாது. அக்யூரசிய நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அக்யூரசிய நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். புரியுதாப்பா? நீங்க அக்யூரசி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துரும்? உங்களோட பெர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அட்டெம்ப்டும் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? அக்யூரசி பிளஸ் வந்து ஸ்பீடு இந்த ரெண்டு தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் ஆகட்டும் இல்ல மார்க் டெஸ்ட் ஆகட்டும் நீங்க அட்டெம்ப்ட் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்ல எப்பவுமே உட்காராதீங்க. எப்பவுமே அக்யூரசியும் ஸ்பீடையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் டெய்லியும் அதுக்கப்புறம் சரி ஓகே நான் வந்து
செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டேன், ஓரளவுக்கு எனக்கு ஸ்பீடு வந்துச்சு, அக்யூரசியும் எனக்கு வந்தங்காட்டி அட்டெம்ப்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நீங்க மார்க் டெஸ்ட்டுக்கு போலாம். இப்பதான் நீங்க மார்க் டெஸ்ட்டுக்கே வரணும். மார்க் டெஸ்ட் நீங்க எப்படி பண்ணணும்னா ஈஸி லெவல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடரேட் லெவல்ல ஹை லெவல்ல போகணும். இப்ப எடுத்தனே ஒரு இப்ப வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னாப்பா நிறைய வெப்சைட்ல அவங்க கொடுத்திருக்கிற மார்க்குக்கும் நம்ம ரியல் எக்ஸாமுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி ஹை லெவல்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க போய் ரியல் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அவங்களோட லெவல் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணாதான் அவங்களோட காம்படிட்டர்ஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா லெவல் ஆஃப் எக்ஸாமோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி மார்க்க வைப்பாங்க. அப்போ நீங்க ரியல் எக்ஸாம்ல பார்க்கும்போது அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே ரியல் எக்ஸாம ஃபோக்கஸ் பண்ணி மார்க் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது நம்ம கன்டிஷனல் லாஜிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்காக தான் ரியல் எக்ஸாம் எப்படி கொஸ்டின் கொண்டு வருவாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு மார்க்கே வைக்குதுப்பா. ஓகேவா? ஆனா மத்த வெப்சைட்ல நீங்க நிறைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட காம்படிட்டர்ஸுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹை லெவல்ல வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்க பிகினர்ஸ் வெக்ஸ் ஆயிடக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே நீங்க அந்த மாதிரி மார்க் டெஸ்ட் எடுக்காதீங்க. உங்களுக்கு வெக்ஸ் ஆகி அக்யூரசி உங்களுக்கு கம்மியாகும், ஸ்பீடு நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? சரி, மார்க் வந்துருச்சு, நீங்க மார்க் பாக்குறீங்க, நம்மளுக்கு மார்க் கம்மியா இருக்குன்னா அடுத்து என்ன பண்ணணும்? சரி, ஓகே, அடுத்து திருப்பி நம்ம அடுத்தது போலாம் அப்படின்னா அடுத்த மார்க்குக்கு அப்படி போக கூடாது. அந்த மார்க் என்ன பண்ணணும்? ரிவ்யூ பண்ணணும். மார்க்க ரிவ்யூ பண்ணணும். ஏன் இதுல எனக்கு அட்டெம்ப்ட் கம்மியாச்சு, எதனால இது மிஸ்டேக் வந்தது, அப்ப இந்த கொஸ்டினுக்கு எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரி டைப் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிவ்யூ பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு மார்க்குக்கும் எடுக்கணும். ஓகேவா? ஓகேவா? இது போக நம்ம டெய்லியும் நம்ம கணிச்சினால வர்ற லைவ் அட்டன் பண்ணணும். டுமில் செஷன் இருக்கு இல்லையாப்பா, அந்த டுமில் செஷனை டெய்லி அட்டன் பண்ணணும். லைவ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். இப்படிதான் ஒரு நம்ம பிகினர்ஸ் ஒரு பிகினர்ஸா எப்படி மாடரேட் லெவல் ஸ்டூடெண்டா ஆகுறாங்க அப்படின்னா இப்படிதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்ல இருந்து கவர் பண்ணி அதுக்கப்புறம் பிடிஎஃப்ல இருந்து சால்வ் பண்ணி அப்புறம் ஒரு டாபிக் வைஸா டெஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் செக்ஷனல் டெஸ்ட் போய் மார்க் நம்ம அட்டன் பண்ணணும். புரியுதா? இதே அப்ப நான் பிகினர்னா டுமில் வரக்கூடாதா? அப்படி இல்லை. அதாவது மார்க்ல உங்களுக்கு எடுக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, நம்மளுக்கு பார்த்தாவே எல்லாம் மார்க் எல்லாம் பார்த்தாமே கஷ்டமா இருக்கும். அப்ப நம்மளோடது வெக்ஸ் ஆயிரும். ஆனா இப்ப நம்ம டுமில் அட்டன் பண்ணும் போது நம்ம சொல்யூஷனும் தர்றோம். இப்ப ஒரு கொஸ்டின் எப்படி இதை அப்ரோச் பண்றது, அத எப்படி ஷார்ட்கட்டா நம்ம எடுத்துட்டு போகலாம், எந்த கொஸ்டினா ஷார்ட்கட் இல்லாம பென் அண்ட் பென்சில் எல்லாமே பென் அண்ட் பேப்பர் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனும் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது பிகினர்ஸ் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், அப்ப ஒரு மாடரேட் ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதனால நாலேஜ் கிடைக்கும். அதனாலதான் அந்த நாலேஜ்க்காக உங்களை அட்டன் பண்ண சொல்றது. கண்டிப்பா நீங்க அதுல நாலேஜ் தெரிஞ்சுப்பீங்க, ஸ்பீடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸ்பீடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் நம்ம டெய்லி நம்ம கண்டிஷனல் லாஜிக்ல நான் 3 o'clock ஈவினிங் லைவ் வந்துட்டு இருக்கு. நீங்க டெய்லி அதை அட்டன் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஒரு விதமா அப்ரோச் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஒரு பேசிக் எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ணுவோமா அப்படி அப்ரோச் பண்ணுவோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினை வேற விதமா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லி தருவோம். அப்ப அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு நம்ம அப்ரோச் பண்ற விதமே மாறும். ஓகேவா? அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, சரி, ஓகே. இப்ப ஒரு பிகினர்ஸ் ஆவரேஜ் அப்படிங்கிறவங்க நம்ம எப்படி ஒரு டெய்லி ஷெட்யூல் நம்ம கொண்டு போய் போட்டு போறது அப்படிங்கறது ஒரு வீக்லி ஷெட்யூல் மாதிரி உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது டெய்லி எப்படி நம்ம ஒரு கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கானது. இது ஒரு வீக்கா நம்ம எப்படி நான் ஷெட்யூல் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதுக்கானதா இது. ஓகேவா? ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட், லைவ் டெஸ்ட், அதே மாதிரி லேர்ன் நியூ கான்செப்ட். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு ஒண்ணு இல்ல, இப்ப வவ்வல்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டரு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அத உட்கார்ந்து AEIOU அப்படிங்கறத வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. ஆனா எனக்கு வவ்வலுக்கு நெக்ஸ்ட் வேர்டு எனக்கு வரணும் அப்படின்னா
எனக்கு பிஎஃப் ஜேபிவி அப்படிங்கிறது இருந்தாவே அதுல இருக்கிறது வவ்வல் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சு நான் வந்து பென் அண்ட் பேப்பர் இல்லாம நான் அந்த லெட்டர்ஸ் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் எனக்கு வவ்வல் வரும் அப்படிங்கறத பார்த்து டிக் பண்ணிட்டு போயிடுவேன். அப்போ இந்த நியூ கான்செப்ட் ஷார்ட் கட்டு இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்க கத்துக்கணும். அத வந்து நீங்க டெய்லி வந்து கத்துக்கிட்டா தான் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க அந்த மாதிரி வந்து புது புது லேர்ன் பண்ணாதான் உங்களால வந்து அந்த டாபிக்ல ஸ்ட்ராங் ஆகி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி டெய்லி வந்து நியூ கான்செப்ட் கத்துக்கணும். செக்ஷனல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், ஸ்பீடு பிராக்டிஸ் இதெல்லாம் நீங்க பிகினர்ஸ் எடுத்துக்கணும். இதே நான் சொன்னதை அப்படியே உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு தந்திருக்கேன். ஓகேவா? அவ்வளவுதான். நான் சொன்னதை அப்படியே உங்களுக்கு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். இதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா அந்த டாபிக் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க ஓகே ரீசனிங் எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு விட்டீங்க அப்படின்னாப்பா நீங்க குவான்ஸ் இதெல்லாம் மற்றதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப டஃப் லெவலா இப்போ வந்திருக்கு. நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆனா ஏன் வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் வந்து ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கு. நீங்க வந்து சடனா நான் அதுல வந்து ஒரு ஒரு 1 மந்தாவே எனக்கு ரீசனிங் எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் வெறும் மார்க் மட்டும் அட்டன் பண்ணும்போது டெய்லி வந்து நான் வந்து அட்டன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு சடனா பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஒரு சின்ன இது ஒண்ணும் இல்லை இந்த ஏஐஓஇனா அதுக்கு நான் பிஎஃப் ஜேபிவி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உங்களுக்கு மறந்துடும். புரியுதா? அப்ப மறக்கும் போது நம்ம அந்த இடத்துல ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த டாபிக் வந்து நம்மளுக்கு திருப்பி வந்து நாலேஜ் வந்து திருப்பி இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு டாபிக்கும் எப்பவுமே வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அப்பப்போ ஒரு வீக்லி ஒன்ஸ் அது நீங்க வந்து ஆவரேஜா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த நாலேஜ் வந்து ரொம்ப வந்து இருக்கும். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆவது நீங்க வந்து அதை எடுத்து பார்க்கணும். வீக்லி ஒன்ஸ் ஆவது நீங்க எடுத்து பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி டெய்லி லைட் டெஸ்ட் வந்து சரி எனக்கு ரீசனிங் தெரியும் அப்படிங்கறக்காக நீங்க விட்டீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு 2 days நீங்க விட்டுட்டீங்கன்னா கூட தேர்ட் டேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். அதே 1 week கழிச்சு பாத்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாகும். நீங்க 1 month கழிச்சு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலேயே சொல்ற ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் ஹை லெவல் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே உங்களுக்கு டெய்லி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஸ்பீடு வந்து என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஸ்டேபிளா இருக்கும். அதனால எப்பவுமே அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ்க்காக ஒரு லைவ் டெஸ்ட் எடுக்கிறது கண்டிப்பா எடுக்கணும். அதே மாதிரி மார்க் எப்படி எடுக்கணும்னா ஒரு பிலிம்ஸ் லெவல் மார்க்ஸ் நீங்க ஒன்னு எடுக்கணும். அதே மாதிரி ஒரு மெயின்ஸ் லெவல் மார்க்ஸ் நீங்க ஒன்னு எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி செக்ஷனல் டெஸ்ட்டுமே நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 செக்ஷனல் டெஸ்டாவது நீங்க எடுக்கணும். ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் லெவல்ல நீங்க ஒரு 2 to 3 லெவல்ஸ் இருந்து நீங்க எடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து ஆவரேஜ்க்கானது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். பிகினர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். இப்போதைக்கு நீங்க பிகினர்ஸ் வந்து மார்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ் லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க மெயின்ஸ் லெவல் பார்க்கலாம். இப்ப ரியல் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒட்டி வரும்போது நீங்க ப்ரிலிம்ஸ் லெவல் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இப்ப இந்த டைம்ல நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க கவர் பண்றங்கிற பேர்ல மெயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கு. இப்ப வந்து செப்டம்பர் எண்டுக்குள்ளதான் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பங்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு 10 days வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க அதுல வந்து ஒரு எனக்கு இந்த நல்லா எல்லா கான்செப்டையும் என்னால வந்து அட்டன் பண்ண முடியுது, எனக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மெயின்ஸ் கொண்டு வரலாம். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் எனக்கு ஓகே மேம், இதெல்லாம் எனக்கு ஓகே. அப்போ நான் வந்து அப்ப 35 out of 35 எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு எல்லாமே வந்து டாபிக் வைஸா கவர் பண்ணணும். அதுக்கான இது வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். டெய்லி லைவ் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே செக்ஷனல்ல நீங்க மார்க்னு போகணும்னு சொன்னேன். சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் நீங்க இல்லாம சால்வ் பண்ண தெரியணும். வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் இல்லாம நீங்க மார்க் வந்து மார்க்ல போடும்போது 1 mark கொஸ்டின்ஸ் எல்லாம் மெயினா 1 mark கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க மெயினா வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் இல்லாம சால்வ் பண்ண தெரியணும். அதே மாதிரி உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும். ஒரு மார்க் எடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அதுல இருக்கிற ரிவ்யூ பார்க்கணும். புரியுதா? சரி, இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப எல்லா டாபிக்கும் கவர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் லெவலா கொண்டு வர்றங்கிற பேர்ல
டஃப் லெவல்ல கொண்டு வரங்கிற பேர்ல உங்களுக்கு எல்லா டாபிக்குமே வந்து பிலிம்ஸ்ல மேபி வந்து கவர் ஆகாம ஒன்னு ரெண்டு விட்டா கூட உங்களுக்கு அதை என்ன பண்றான் மெயின்ஸ்ல கவர் பண்ணிடுறாங்க. இப்போ உள்ள முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு இன்புட் அவுட்புட் இதெல்லாம் வந்து எனக்கு பிரிலிம்ஸ்ல வரும்போது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், அதெல்லாம் நம்மளுக்கு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இப்போ நீ மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுதான் மெயின் டாபிக்கா இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா அப்போ அந்த நாலேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால அட்டன் பண்ண முடியும். புரியுதா? அப்போ எனக்கு எல்லா டாபிக்குமே இப்ப வந்து நம்ம கவர் பண்ணணும். புரியுதா? எல்லா டாபிக்குமே நம்ம கவர் பண்ணணும். சரி, எந்தெந்த டாபிக் வந்து இப்ப கவர் பண்ணணுங்கிறத பாக்கலாமா? எந்தெந்த டாபிக்ல எந்தெந்த கொஸ்டின் கேட்பான் அப்படிங்கறத பாக்கலாமா? சரி, இப்ப டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது லாஸ்ட் இயர்ல வந்து இந்த மாதிரிதான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அனலைஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ பசில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 மார்க்ஸ் வந்துருதுப்பா. இப்ப 35 கொஸ்டின்ஸ் அப்படின்னா மேக்சிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிரிலிம்ஸ் லெவல்ல, நான் சொல்றது கிளர்க்ல பிரிலிம்ஸ் லெவல்லையே 20+ மார்க் வந்து உங்களுக்கு எதுல கேக்குறாங்க, பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லயே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? 10 to 15 மார்க்ஸ் தான் உங்களுக்கு 1 மார்க்கே வருது கிளர்க் லெவல்ல. ஓகேவா? பிரிலிம்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு கம்மியா தான் உங்களுக்கு இப்பெல்லாம் பிரிலிம்ஸ் லெவலே கொண்டு வராங்க. ஓகேவா? பிஓ நான் சொல்றது ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ. ஆனா உங்களுக்கு கிளர்க் அப்படிங்கும்போது 15 வந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பா 15 வந்து உங்களுக்கு வரும். அப்போ பசில்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோ பேஸ்டு பசில், இந்த பசிலோட இது வந்து கொஞ்சம் ஒவ்வொரு சமயம் மாறும். ரோ பேஸ்டுனா ரோ பேஸ்டு தான் கேட்க மாட்டான், உங்களுக்கு ஸ்கொயர் டைப், சர்க்குலர் டைப் இல்லாம ஸ்கொயர் டைப் கேட்கலாம். உங்களுக்கு டைப் ஆஃப் பசில் இருந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ் வரும்னு சொல்லுது. ஓகேவா? இதே பசில் தான் கேட்பாங்கன்னு சொல்ல, ஒரு பசில் டைப்ல இருந்து 15 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 15 to 20 மார்க்ஸ். இப்போ அதே மாதிரி சிலாஜிசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல இருந்து 5 மார்க்ஸ் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மேக்சிமம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. ஈஸி லெவலா, ரொம்ப ஈஸி லெவலா இருந்தா 5 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கலாம். அதுல மெயினா இப்ப எல்லாம் எது கேக்குறாங்கன்னா ஒன்லி a few ஆல் சம் இதுல இருந்து தான் மெயினா கேக்குறாங்க. ஒன்லி a few ஆல் சம் தான் மெயினா கேக்குறாங்க. இன்இக்வாலிட்டில இருந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பிளட் ரிலேஷன்ல 4 கொஸ்டின்ஸ், ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல 4. ஓகேவா? மீனிங்ஃபுல் வேர்டு கண்டிப்பா ஒன்னு தான் கேக்குறாங்க, பேரும் ஒண்ணுதான் கேக்குறாங்க. ஆல்பா நியூமரிக்ல ஒரு 4 கேட்க. ஓகேவா? அப்போ மொத்தமா வந்து உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் வந்து இதுலதான் கவர் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு பசில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் கேட்பா, ரொம்ப ஈஸி லெவல்லயே கேட்க மாட்டா. ஒரே ஒரு பசில் மேபி வந்து ஈஸி லெவல்ல கேட்பானா தவிர மத்த எல்லாமே ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் கேட்பாங்க. கிளர்க் லெவல் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி லெவலா இருக்காதுப்பா. ஏன்னா லெவல் ஆஃப் டஃப்னஸ் அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா ஈஸி லெவல்ல கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்க. ஓகேவா? சரி, இதே வந்து நான் மெயின்ஸ்ல அப்படிங்க பார்க்கும்போது எந்தெந்த டாபிக், இது எல்லாமே வந்து முக்கியமான டாபிக் தான். இதுல ஸ்கோரிங் பார்ட் அப்படிங்கிறது வந்து எது எதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னா இதுதான் ஸ்கோரிங் பார்ட். ஸ்கோரிங் பார்ட் வந்து உங்களுக்கு சிலாஜிசம், அப்புறம் இன்இக்வாலிட்டி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங், பேரு, ஆல்பா நியூமரிக் இதெல்லாம் வந்து ஸ்கோரிங் பார்ட். பிளட் ரிலேஷன் ஆர்டர் அப்படிங்கிறது, ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவல்ல கேட்பா இல்லையா? இதெல்லாமே வந்து ஈஸி லெவல்ல இருக்கிறதுல தான் உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட். இதெல்லாம் மாடரேட் லெவல்ல கேட்கறது. கொஞ்சம் நீங்க ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுமே வந்து ஸ்கோரிங்கா தான் இருக்கும்பா. ஓகேவா? இதுல ஏதாவது ஒரு பசல் உங்களுக்கு கண்டிப்பா பாசிபிள் இல்லாம கேட்டிருப்பான். ஆனா மத்த 2 பசலுமே பாசிபிளோட வித் வேரியபிளோட தான் கேட்பாங்க. ஓகேவா? வேரியபிளோட கேட்பாங்க, பாத்துக்கங்க. சரி, எனக்கு மெயின்ஸ்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எது வந்து முக்கியமா இருக்குன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஓகேவா? இது டேட்டா சஃபிசியன்சி, அதே மாதிரி பசில் சீட்டிங்கு, டைரக்ஷனு, பிளட் ரிலேஷன் இதெல்லாம் வந்து இன்புட் அவுட்புட். இதெல்லாம் வந்து பெருசா வராதுப்பா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அளவு கோடிங் டிகோடிங் இப்ப வர்றாங்க. ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயினா நியூ பேட்டர்னா கேக்குறான். நியூ பேட்டர்னா தான் கோடிங் டிகோடிங் கேக்குறாங்க. அந்த நியூ பேட்டர்ன் கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? சிம்பிளை வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அதுல இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னை வச்சுதான் இந்த கோடிங் டிகோடிங் வருது. அது போக டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இன்புட் அவுட்புட், இதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பசில் தான் உங்களுக்கு மெயின்ஸ்ல
உங்களுக்கு கேம் சேஞ்சரே பாத்தீங்கன்னா இந்த பசில் தான் கேம் சேஞ்சர். அதே மாதிரி இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடிக்க முடியும். நீங்க மெயின்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கேட்பாங்க. நோ நோ இதுல வந்து நீங்க இன்இக்வாலிட்டி இதெல்லாம் போனீங்கனாலும் உங்களுக்கு சிம்பிளை வச்சு ஏ ஏ அட் பி அந்த ரிலேஷன்ல இருந்தா உங்களுக்கு ஆஹ் இந்த சிம்பிள் வரல சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா தான் கேட்பாங்க. இன்டைரக்டா கேட்பாங்க. ஓகேவா? அது இல்லைன்னா ரிவர்ஸ்ல அது மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப கொஞ்சம் இன்டெப்தா தான் தெரியணும். அப்ப அந்த டாபிக்ல எல்லாமே உங்களுக்கு ஏ டு செட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை போட முடியும். புரியுதா? சரி, அவ்வளவுதான்ப்பா. உங்களுக்கு நல்ல தெளிவா வந்து எப்படி வந்து ஒரு மேப் ரோடு மாதிரி உங்களுக்கு எப்படி போகணும், எதுல இருந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியுது, இதெல்லாம் வந்து நான் எப்படி படிக்கிறது, எனக்கு ஒரு ஆர்கனைஸா வேணும், எனக்கு எக்ஸாம் ரிலேட்டடா வந்து மார்க் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே எனக்கு ஆர்கனைஸா எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம கனிஷனாலஜிக்ஸ்ல எலைட் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாப்பா உங்களுக்கு எக்ஸாக்டா எந்த லெவல்ல எக்ஸாம் இருக்குமோ அதை பேஸ் பண்ணிதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம்ப்பா. அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணது அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து சொல்றேன், பாத்துக்குங்க. இப்போ நம்மளோட கனிஸ்டன்ட் லாஜிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரீசனிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளவு வீடியோஸ் இருக்கு. ஓகேவா? அதையும் பாத்துக்குங்க. அந்த ரீசனிங்ல வந்து உங்களுக்கு எப்படி வந்து படிக்கிறது இங்க பாத்தீங்கன்னா ரீசனிங்ல ப்ரிலிம்ஸ் லெவல் இருந்து மெயின்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு டாபிக் வைஸா ஃபோல்டர் போட்டு உங்களுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ப்பா. உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். கண்டிப்பா இது நீங்க அப்கமிங் எக்ஸாமுக்கு வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும், எனக்கு இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸ், ஆர் அதர்வைஸ் நான் வந்து இப்பவே நான் வந்து வேலைக்கு போயே ஆகணும், அதுக்கு ஒரு ஜாப் வேணும், அதுக்கு நான் வந்து படிச்சு பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த எலைட் பாஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இங்க பாருங்க, டாபிக் வைஸா ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம்ப்பா, யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்ப மெயின் சாப்டர் பாத்தீங்கன்னா சாப்டர் 1 சாப்டர் 2 அதுலயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரெயின்ஸ்ல உங்களுக்கு ரீசனிங்ல பிலிம்ஸ் லெவல்ல இருக்கு, பிலிம்ஸ் லெவல்ல உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்ல இருக்கு. அதுல மெயின்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 பிளஸ் 25 76 வீடியோஸ் இப்ப வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? சோ தட் நம்ம கனிஸ்டன்டாலஜிக்ஸ்ல எலைட் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அப்கமிங் கிளியர் பண்ணணும் எக்ஸாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணி ஒரு ஜாப் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க. ஓகேவாப்பா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் நீங்க எய்ம் பண்ணுங்க, நம்மளோட கனிஸ்டன்ட் லாஜிக்ஸ்ல சக்சஸ் மீட் கொடுங்க. ஓகேவா? கண்டிப்பா நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து எஸ்பிஐ கிளர்க் நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க. நான் வந்து எஸ்பிஐ கிளர்க் இந்த வருஷம் நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.